இந்த ரெசிபிக்கு நான் வந்து ப்ரீமியம் டியூனா சங்க்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரம் ஹூக் அண்ட் கேட்ச். இது அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 160 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலோட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கியூமின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்க 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனோடனே இதோட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலோட ரா ஸ்மெல் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதோட டியூனா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரீமியம் டியூனா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், அரௌண்ட் 160 கிராம்ஸ். இது ஆல்ரெடி குக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ டியூனா சங்க்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து சப்பாத்தி அப்படின்னா ரைஸோடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.